இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 3வது டி20 யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு வெற்றியை இந்திய அணி பதிவு செய்வாங்களா அப்படின்ட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணிய புரட்டி போட்டுருக்காங்க. பொட்டலம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லும். பிளஸ் போன மேட்ச் 2வது டி20ல நடந்ததெல்லாம் மறந்துட்டு இந்த மேட்ச்ல வெறித்தனமான ஒரு கம்பேக்குங்கிறத பண்ணியிருக்காங்க. பிளஸ் இருந்தாலும் குறிப்பிட்ட 2 பேர் வந்து கம்பேக் பண்ணல. இருந்தாலும் இந்த மேட்ச் இந்தியா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்காங்க. 7 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு இமாலய வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணி அப்படியே வந்து ரிவெஞ்ச்ல போயிட்டாங்கன்னு சொல்ல ரிவேர்ஸ்ல போயிட்டாங்க. ஏன்னா போன மேட்ச்ல வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் பவுலிங் இருந்தது. இந்த மேட்ச் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரிவர்ஸ்ல போயிட்டாங்க. ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சா இருந்தது. 2 அணிகளுக்குமே அப்படிப்பட்ட மேட்ச்ல இந்தியா இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிச்சு சீரிஸ்ல 2க்கு 1 அப்படின்ட்டு முன்னிலை வகிக்கிறாங்க. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா போதும். இந்தியா அழகா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டு போயிரலாம். ஓகே, இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் இந்தியா வேற லெவலா கம்பேக் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் இந்திய அணியில யாரெல்லாம் கம்பேக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோமோ, அவங்க இன்னும் 2 பேர் வந்து இந்திய அணியில கம்பேக் பண்ணவே இல்லங்க. பிளஸ் இருந்தாலும் இந்தியா இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்காங்க. பிளஸ் அத பத்தியும் கொஞ்சம் பேசுவோம். பிளஸ் எதனால இந்திய அணி ஜெயிச்சாங்க, சவுத் ஆப்பிரிக்கா எதனால இந்த மேட்ச் வந்து தோல்வி அடைஞ்சாங்கிறது சற்று வந்து பேசலாம். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்களான்னு சரி, நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம வந்து வீடியோவை தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே. இந்திய அணி வேற மாதிரி வந்து ஒரு ரிவெஞ்ச் கொடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொட்டலம் கட்டியிருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து எங்க நடந்ததுன்னா, இந்த மேட்ச் வந்து தர்மசாலாவில் தான் இந்த மேட்ச் வந்து நடந்தது. இங்க வந்து டாஸ் வின்னா சூரியகுமார் யாதவ் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றேன் அப்படி ஒரு டிசிஷனை வந்து எடுத்திருந்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆரம்பத்துல இருந்து அடி மேல அடியா விழுந்தது. ஹர்ஷித் ராணா, ஹர்ஷிப் சிங் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் அவங்க பவர் பிளே எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் குயின்டன் டிக்காவோட விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேல பேக் டு பேக் விக்கெட் வந்து இழக்க ஆரம்பிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவ்ஸ் அவங்களோட அதிரடி பேட்ஸ்மேன் டெவால் பிரேவ்ஸோட விக்கெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா எடுப்பார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 7 ரன்னுக்கெல்லாம் 3 விக்கெட் இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. இதுக்கப்புறம் என்னையா பண்றது, சவுத் ஆப்பிரிக்கா மறுபடியும் ஒரு கம்பேக் பண்ணுவாங்களான்னா, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் எய்டன் மார்க்கம் ஓரளவு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா அணி அப்படியே கொண்டு போவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, ஹார்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரேக் த்ரூ வந்து எடுத்து கொடுத்தாரு. பிளஸ் வந்து கிறிஸ்டன் ஸ்டப்ஸோட விக்கெட்டை எடுத்தாரு. ஓவராலா பவர் பிளேக்குள்ளேயே 30 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. அதுக்கப்புறமாவது ஒரு கம்பேக் பண்ணுவாங்களா, கார்பியன் போர்ட்ஸ் அண்ட் எய்டன் மார்க்கம் கம்பேக் பண்ணுவாங்களா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது நடக்கவே இல்லை. இந்தியாவோட குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸும் சரி, சிவம் தூபையும் சரி 2 பேருமே அந்த மிடில் ஓவர்ஸ்ல மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்கா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எய்டன் மார்க்கம் மட்டும் ஒரு சைடு தனியாளா விளையாண்டுட்டு இருக்காப்புல. மற்றபடி வந்த பேட்டர்ஸ் எல்லாம் நடையை கட்டிட்டு இருந்தாங்க. ஓவராலா சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடிவில் 117 ரன் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. எய்டன் மார்க்கம் மட்டும் ஓரளவு தனியாளா போராடினா 61 ரன் அடிச்சாரு தவிர, மற்றபடி எந்த ஒரு பேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல. அவர் பெரேரா மட்டும் ஒரு 20 ரன் அடிச்சாரு. அவரும் ரொம்ப நேரம் நிலைக்கல. அவரும் விக்கெட் விட்டுட்டு போயிட்டாரு. ஓவராலா 117 மட்டும் தான் சவுத் ஆப்பிரிக்கா அடிக்க முடிஞ்சது. பொட்டலமானாங்க. இந்தியாவோட பவுலிங் யூனிட் இந்த மேட்ச்ல சூப்பரா இருந்ததுன்னு நம்ம வந்து சொல்லியே ஆகணும். தலா 2 விக்கெட் எடுத்து மாஸ் காமிச்சாங்க. ஓகே, இந்த 118 ரன் அடிச்ச அந்த வெற்றி இந்த இலக்கோட ஆட ஆரம்பிச்ச இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் அட்டகாசமா இருந்தது. பிளஸ் நான் வந்து இவர வந்து சொல்லவே மாட்டேன். சுப்மன் கில்ல வந்து அவர் வந்து நான் பாராட்டுற அளவுக்கு வந்து அவர் வந்து சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்து குடுக்கலன்னு சொல்லி ஆகணும். ஆனா அபிஷேக் சர்மா வேற மாரி இருந்ததுங்க. அபிஷேக் சர்மா சும்மா மாஸ் காமிச்சாரு. 3 சிக்ஸ் 3 பவுண்டரின்ட்டு பவர் பிளேல வந்த பாலே 6 அதுக்கப்புறம் பவுண்டரின்ட்டு சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் யூனிட்ட கிளின்னு கிழிக்க ஆரம்பிச்சாரு. பவர் பிளேய போட்டு நொறுக்குனாருங்க. பிளஸ் இருந்தாலும் அவர் ரொம்ப நேரம் கிரீஸ்ல நிலைச்சு நின்னு ஆட முடியல. அவர் 35 ரன்ஸ்க்குலாம் அவரோட விக்கெட்டை இழந்துட்டு போனார். அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்த சூரியகுமார் தான் வருவாரு நம்பர் 3ல நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. பிளஸ் திலக் வர்மாவை நம்பர் 3 இறக்குனாங்க. பிளஸ் அதை வந்து சூப்பரா பயன்படுத்திக்கிட்டாரு. நம்பர் 3ல திலக் வர்மா அவரோட ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பரா சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா சவுத் ஆப்பிரிக்காவிலேயே நல்லா பயன்படுத்தினார். 100 வந்து பதிவு பண்ணாரு. அந்த நம்பர் 3 மாத்தி திலக் அமுச்சிட்டு இருந்தீங்க. பிளஸ் மறுபடியும் நம்பர் 3 இன்னைக்கு வந்து திலக்கு கிடைச்சிருக்கு. அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணி சரியா பயன்படுத்தினாரு. சூப்பரா ஸ்கோரும் பண்ணாரு. அந்த இடத்துல விக்கெட் விடாம எடுத்துட்டு போனாரு கேம்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஆனா இன்னொரு பக்கம் சுபன் கில் பாலுக்கு பால் ரன் அடிச்சிட்டு இருந்தாரு. பிளஸ் வந்து 2-3 பவுண்டரி வந்து அவர் கிளியர் பண்ணிருக்கலாம். ஒரு 3 பவுண்டரி கிளியர் பண்ணிருக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. சுபன் கில்லோட அந்த ஸ்ட்ரகிள்ங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. அது ரொம்ப நேரம் அவரால் நிலைக்க முடியல. அவரால் 28 ரன் மட்டும் தான் இந்த டி20ல அடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் சூரியகுமார் யாதவ் கேப்டன் வந்தாரு. மறுபடியும் இந்தியன் டீம்ல ஒரு கம்பேக் பண்ணி இந்த மேட்ச் வந்து முடிச்சு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்தோடனே 2 பவுண்டரி கிளியர் பண்ணாரு. ஆனா அது ரொம்ப நேரம் அவரும் நிலைக்கல. பிளஸ் அவரோட ஃபேவரட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை வந்து இழந்துட்டு போனாரு. பிளஸ் அவருடைய அவுட் ஆஃப் ஃபார்ம்ங்கிறது மறுபடியும் கண்டினியூ ஆகுது. பிளஸ் இவங்க 2 பேரும் மோசமான ஃபார்ம் இன்னமும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஓகே, என்னையா மேட்சஸ் சும்மா வளன்னு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. மேட்சை முடிங்க வெறும் 118 ரன் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரமாயா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சிவம் துபே வந்தாரு. ஒரு 6 ஒரு பவுண்டரின்னு அடிச்சு வேலையை முடிச்சாரு. பிளஸ் இந்தியா 16 ஓவருக்குலாம் இந்த மேட்சை ஸ்கோரை அழகா சேஸ் பண்ணி 7 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ணது மட்டும் இல்லாம
2க்கு 1 அப்படின்ட்டு சீரிஸ்ல பக்காவான ஒரு முன்னிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கான முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படி காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிளேல குண்டின் டிகா, ஹென்ரிக் கிளாசன் பிளஸ் டெவால் பிரேவிஸ் அப்படின்ட்டு கிறிஸ்டியன் ஜெப்சன் 4 விக்கெட் அவங்க எடுத்தாங்க. அந்த 4 விக்கெட்டுமே சவுத் ஆப்பிரிக்கா ஒரு தரமான பேட்டரா இருந்திருக்காங்க. அவங்களோட விக்கெட்ட பவர் பிளே எடுத்ததுனால பிளஸ் அவங்களால மறுபடியும் ஒரு கம்பேக்ங்கிறது பண்ண முடியாம போயிருச்சு. இது இந்தியா செய்த ஒரு தரமான ஒரு சம்பவம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிளேலே இந்தியா வேகமா வேற லெவலா வந்து பேட்டிங் ஆடுனாங்க. பிளஸ் நான் சுப்மன் கில்ல சொல்லல. பிளஸ் அபிஷேக் சர்மா வேற மாரி பேட்டிங் ஆடி சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங்கோட கிளின்னு கிழிச்சாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா மலன்னு இந்தியன் டீமுக்கு வந்ததுன்னே சொல்லும். இதனால தான் இந்த மேட்ச் வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த பவர் பிளே 2 பவர் பிளேயுமே அழகா இந்தியன் டீம் யுட்டிலைஸ் பண்ணி பயங்கரமான ஒரு உத்வேகத்த காமிச்சிருக்காங்க. அப்படிலாம் காமிச்சுமே பேட்டிங் பவர் பிளேல இந்தியன் டீம் வேற லெவல்ல ஆடி, இப்ப அபிஷேக் சர்மா அந்த அளவுக்கு அதிரடி ஹிட்டிங் ஆடி இந்தியா ஜெயிச்சது எத்தனாவது ஓவர் தெரியுங்களா? 16வது ஓவர்ல தான் இந்த 118 ரன்னே நம்ம வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணோம். இன்னும் 4 ஓவர் தான் இருக்கு. பிளஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா ஃபெயிலியர் ஆயிருந்தாருன்னா, இந்தியன் டீமுக்கு இன்னும் ஒரு ஃபயர் ஃபேக்டர் ஆயிருக்கும். பிளஸ் இந்தியா கடைசி வரைக்கும் இந்த கேம எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு தான் நான் சொல்லி ஏறும். அந்த அளவுக்கு கொஞ்சம் சுமாரா தான் விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லி இந்தியன் டீமை பொறுத்தவரைக்கும் பவுலிங்ல மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும், பேட்டிங்ல அந்த ஒரு மிரட்டல் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வெளிப்படுத்தல இந்திய அணி. எஸ்பெஷலி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இன்னமும் அவங்களோட ஃபார்ம் அவுட் இன்னமும் கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்தியாவோட இந்த மாஸ் வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிமேலாவது இனி இருக்கக்கூடிய மேட்சஸ்லயாவது ஒரு கம்பேக் பண்ணுவாங்களா? சூர்யா அண்ட் சுப்மன் கில் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்து மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்களை மாதிரி நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பாய் பாய்.